வணக்கம். ஐரிஷ் தமிழ் இனியனுடன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கம்யூனிட்டிலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அடுத்து என்ன வீடியோ நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது நிறைய வந்து டுட்டோரியல் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆத்தரைசேஷன் ஜோன் அங்கீகரிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களால் வந்து ட்ரோன் பறக்க முடியாது. சும்மா இஷ்டத்துக்கெலாம் பறக்க விட முடியாது. முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஏர்போர்ட்ஸ், வானூர்தி நிலையத்தில் வந்து சும்மா நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்து கூட உங்களால் வந்து ட்ரோன் பறக்க வைக்க முடியாது. ஏன்னா இது ரேடியோ ஃப்ரீக்வன்சியால் வேலை செய்யுது இல்லையா, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த ஏடிசி, அதாவது டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அதோடைய கான்வர்சேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு உயரத்துக்கு மேலே பறக்கும்போது டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்லையா, அதனால் எல்லா இடத்துலையும் ட்ரோன் பறக்க வைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டமான பகுதியிலையோ, இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து இந்த ஸ்டேடியம்ஸ், நம்ம ஊரில் சொல்லப்போ ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ். இப்போது சேப்பாக்கம் ஸ்டேடியம் மேலே நான் வந்து ட்ரோன் பறக்க வைக்கிறேன் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு மேட்ச் நடக்கும்போது எக்கச்சக்கம் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் அதை வேவ் பார்க்குற மாதிரி அது அர்த்தம். அதனால் சில இடத்துல பண்ணவே கூடாது. சில இடத்துல வந்து நீங்கள் பெர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணணும். அது இந்தியாவில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அது ஒரு ஒரு சிஸ்டமில் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே இட் இஸ் என்ன சொல்கிறது, கண்ட்ரோல்டு மேனரில் இருக்குது. உங்களால் வந்து பறக்க வைக்க முடியும் சில இடத்துல நான் சொன்ன மாதிரி முடியவே முடியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ளை சேஃப் ஜோன் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா டிஜேயோட வெப்சைட்குள்ளே போகும். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம்லாம் வந்து சேஃப், இந்த இடம்லாம் சேஃப் இல்லை, இந்த இடங்கள்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ளை சேஃப் ஜோன் ஜியோ ஜோன் மேப், இந்த பேஜ் தான் அது நான் பேசிகிட்டு இருந்தது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எந்த கான்டினென்ட், அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் எந்த ட்ரோன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத இதில் சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேப் கொடுக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து அயர்லாண்டில் வந்து இந்த இடங்களெல்லாம் உங்களால் வந்து பறக்க வைக்க முடியும், இல்லை பறக்க வைக்கக்கூடாது அப்படின்னு இதில் காட்டியிருக்கு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், இங்கே நீங்கள் வந்து பறக்க வைக்கவே முடியாது. அப்புறம் ஆல்டிடியூட் ஜோன்னா இந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே நீங்கள் பறக்கக்கூடாது. ஆத்தரைசேஷன் ஜோன், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பகுதி அப்படின்னா ப்ளூ, இங்கே வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். வார்னிங் ஜோன்னா ரெக்வஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்டு வார்னிங் ஜோன்னா கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட பகுதி, நீங்கள் வந்து பெட்டர், நீங்கள் வந்து உங்களுடைய ஆத்தரைசேஷனை வாங்கிக்கிறது பெட்டர். அந்த மாதிரி ஜோன்ஸ்லாம் இங்கே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த மேப்பில். இப்போ நான் வந்து இதை நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நான் வந்து ஏஷியா அப்புறம் இந்தியா போடுறேன்னு வச்சுக்கோங்க. DJI மினி 3 எஸ் போட்டோன்னா இப்போது இதெல்லாம் இங்கே ஆத்தரைஸ்ட் ஜோன். இங்கே வந்து உங்களால் வந்து பறக்க வைக்க முடியாது அப்படின்னு இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இப்போ சென்னைக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அதை சுற்றி இருக்கிற இந்த இடங்கள்லாம் வந்து ஆத்தரைஸ்டு ஜோன். இந்த ப்ளூ வந்து ஆத்தரைஸ்டு ஜோன், ரெட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், அங்கே நீங்கள் பறக்க வைக்கவே முடியாது. ப்ளூ வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும். இந்த ரன்வேக்கு பேரலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டட் ஏரியாஸ் இருக்கும். இது வந்து ஆல்டிடியூட் ஜோன். ஆல்டிடியூட் ஜோன்னா என்னென்னா, டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃப்ளைட்டை இடிக்கிற மாதிரி நீங்கள் பறக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து நம்ம ஆத்தரைசேஷன் ஜோனில் எப்படி பறக்க வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பெர்மிஷன் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் திரும்பவும் வந்து யூரோப் போய்க்கிறேன். அதில் வந்து அயர்லாண்ட் இதே செட்டிங் தான், DJI மினி 3 Pro. எனிவே இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ப்ளூ இருக்குது, ரெட்டும் இருக்குது இல்லையா. நான் வந்து டெஸ்ட் பண்ணது எங்கே அப்படின்னா கில்கேனிங்கிறது ஒரு சவுத் ஈஸ்டில் இருக்கிற ஒரு சின்ன டவுன். நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சின்ன டவுன். இங்கே ஓரளவுக்கு பெரிய டவுன்.
இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது. இது என்னதுன்னா ஒரு ஒரு ப்ளே கிரவுண்ட், ஒரு நேஷ்னல் ப்ளே கிரவுண்ட். அது ஆக்சுவலி அந்த ப்ளே கிரவுண்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது, நோலன் பார்க். இங்கே தான் வந்து நான் இந்த ஏரியாவில் நான் பறக்க விடணும்னு ஆசைப்பட்டேன். சரி பறக்க விடலான்னு பார்த்தா ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் வந்தது. அப்போ தான் சரி இதை ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு யோசித்தேன். இப்போ இதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. நீங்கள் ட்ரோனை ஆன் பண்ணிவிட்டு, முதல்ல ட்ரோனையும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்சியையும் ஆன் பண்ணும்போது ரெண்டும் கனெக்ட் ஆன பிறகு நீங்கள் அதை பறக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அதை பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாப்பப் வரும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஆத்தரைசேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு, நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வருது இல்லையா? இந்த பாப்பப் வரும். எப்படி ஆத்தரைசேஷன் வாங்கணும் அப்படின்னா, ஈஸியஸ்ட் வே எப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஆர்சியை வந்து ஃபோனோடைய வைஃபையில், ஐ மீன் டீத்ரிங் போட்டு வைஃபையில் கனெக்ட் பண்ணுறது தான் பெட்டர், ஈஸியஸ்ட் வே டு டூ. இப்போ வந்து நான் மேலேருந்து ஆர்சியிலேருந்து மேலேருந்து நீங்கள் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எடுக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் வைஃபை இருக்குது இல்லையா? நான் ஆன் பண்ணுறேன். வைஃபை ஆன் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கனெக்ட், வைஃபையோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடச்சிரும். இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைச்ச உடனே இந்த மேப் இருக்குது இல்லையா? கீழே லெஃப்ட் கார்னரில், லெஃப்ட் டவுன் கார்னரில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வைஃபை கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ப்ளூ ஏரியா காட்டும், ஆத்தரைசேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எல்லோ ஏரியா காட்டுது, ஏன்னா அங்கே ஒரு கில்கனி ஏர்போர்ட் இருக்குது. இது ரொம்ப குட்டி ஏர்போர்ட். வெப்பில் காட்டும் போது இது காட்டலை, வெப்சைட்டில் பார்த்தோம் இல்லையா? அப்போ இது காட்டலை. ஆனால் என்னோடய ஆர்சியில் பார்க்கும்போது ஏர்போர்ட்டோடைய ரன்வே, மீன் அந்த ப்ரொஜெக்டட் ஏரியா வந்து வார்னிங் காட்டுச்சு, வார்னிங் ஏரியா அப்படின்னு எல்லோவில் காட்டுது பாருங்கள். க்ரீன் ஏரியா வந்து யூ கேன் ஃப்ளை, உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லையா, நீங்கள் பறக்கலான்னு அர்த்தம். இங்கே வந்து ப்ளூ ஏரியா இருந்துச்சு, புரியுங்களா? நம்ம ப்ளூ சர்க்கிள்குள்ளே இல்லை, இருந்தாலும் நீங்கள் 120 மீட்டர்ஸ் நீங்கள் மேலே பறக்கும் போது அங்கேருந்து தெரியும். ஸோ இதில் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணும்போது, அந்த ஏரியாவை கிளிக் பண்ணும்போது எது வார்னிங் ஜோன், இந்த கலர் டிஃப்ரென்சஸை வந்து நம்ம அங்கே வெப்சைட்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி காட்டுது. ஸோ நான் இதுக்கு பெர்மிஷன் இப்போ வாங்கணும். அன்லாக் என்று கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் அன்லாக் கொடுத்தீங்கன்னா செக்கிங், அது வந்து செக் பண்ணோம் இந்த வைஃபைலாம் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஜஸ்டிஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் வந்து என்டர் பண்ணுறேன். அப்போ ஒரு ஓடிபி சென்ட் பண்ணோம், இந்த மாதிரி லஜித் தானா ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இன்புட் பண்ண பிறகு ஆத்தரைசேஷனை அதை வந்து ப்ராசஸ் பண்ணோம். சரி, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே DJIயில் லாகின் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் ஆர்சியை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னாவே நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும் DJI அக்கௌண்ட்டில். அதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. அப்போயே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் இன்புட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ட்ரோன் ஆப்ரேட்டிங் இஸ் நாட் எ ஈஸி கேம். அது வந்து சும்மா ஃபன் கிடையாது. ஃபன் எஸ், ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் அதை நீங்கள் வந்து எப்படினாலும் பயன்படுத்தலாம், நல்ல விதமான பயன்படுத்தலாம், இல்லை வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரூஃபை காட்டி தான் நீங்கள் வந்து பறக்க விட முடியும். இங்கே அயர்லாண்டில் வந்து நான் ஆத்தரைஸ்டு ட்ரோன் ஆப்ரேட்டர், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தனியாக டுட்டோரியல் போடுறேன். ஐ டோன்ட் நோ ஹவு ரெலவெண்ட் இட் இஸ் சார், பட் பெட்டர் டு நோ. ஏன்னா அது யூரோப் முழுக்க நியர்லி சேம் கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் ஆத்தரைஸ், இன்னும் அந்த ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஓடிபி ப்ராசஸ். ஏதாவது தவறு செஞ்சாவோ இல்லை நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ ஆளை பிடிக்கணும்ல, அதனால் இந்த ப்ராசஸ் வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இது ஒரு சுலபமான ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை தான். ஒரு பெரிய ஹெக்டிக்கான ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சுலபமானது. DJI வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஆர்சியிலே கொடுத்துருது. ஸோ இப்படி தான் ஆத்தரைசேஷன் வாங்கணும். சேஃபாக ஃப்ளை பண்ணுங்கள், ஹாவ் ஃபன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஐரிஷ் தமிழ். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நியர்லி 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் இந்த சேனல். I really appreciate that. Instagram ID is Irish Tamil.
பெருசாக காம்ப்ளிகேட்டடாக நான் எதுவும் இன்ஸ்டாகிராம் ஐடி வைக்கல. ஐரிஸ் தமிழ் தான், ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் நிறைய புகைப்படங்களையும் வித்தியாசமான புகைப்படங்களையும் நான் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டே டியூன்ட். ஐரிஸ் தமிழ், இது இனியன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.